ஆனா இவதான் மகமாரி சனி பகவானுக்கு தெரியாது. இந்த சேதி மகமாரிக்கு தெரிந்ததும் சமயபுரத்திலே இருந்து மகமாரி அம்மை எப்படி வரா? பாலா பருவமாக பத்தினியால் ரூபமான அவ பாலா பருவமாக பத்தினியோ ரூபமான பாலா பருவம் 16 வயது நிறைந்த ஒரு பருவ மங்கை எப்படி இருப்பாளோ அதை போல என் தாயாவில் இங்கு வரக்கூடிய முத்து மகமாரி அம்மன் வடிவத்தை எடுத்து சமயபுரத்தில் இருக்கக்கூடிய குளக்கரைக்கு குளிக்க வருவதை போல மகமாரி அம்மா எப்படி வரா? அவங்க அண்ணம் போல அம்மா நடை நடந்து அவ நடை நடந்து எங்க அன்னை மாறி அவ வாராளம்மா நடை நடந்து ஏ தேவா தேவா அந்த குளக்கரையே மாறி தேடியதாம் அவ தேடியதாம் எங்க கோதையாலும் தாயால் வாராளம்மா குளக்கரையை தேடி மகமாரி வரா. சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த சமயபுரத்து எல்லையிலே காக்காவானத்திலே இருந்து கீழே இறங்கி சனி பகவான் நடந்து வருகின்றார். சனி பகவான் வருவதன் எதிரிலே மகமாரி அம்மா குளிக்க வருவதிலே வரா. அந்த மகமாரி அம்மனை பார்த்து இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் எம்மா மாரிமா நில்லு கட் பண்ண ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து திருப்பி எடுத்துங்க. நான் எடுத்தோடனே அம்மா மாறிமாங்கிறேன். நான் எடுத்துக்கலாங்களா? ரைட், நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்களா? நான் கேட்கும்போது பதில் நீங்கள் சொன்னதான் அடுத்தது சொல்ல முடியும். ஆமாம், இந்த வார்த்தைக்கு அப்போ சொன்னதான் எடுக்க பண்ணோம்னா அதான் ஆரம்பிக்கலாங்களாண்ணா? ரைட், ஓகே. சனி பகவான் ஆகப்பட்டவர் காக்கை வாகனத்திலே இருந்து கீழே இறங்கி எதிரிலே வரக்கூடிய மகமாரி என்று சனி பகவானுக்கு தெரியாது. இருந்த போதிலும் எப்படியா இருந்தாலும் இந்த ஊரு புள்ளையா தான் இருக்கும். இந்த புள்ளைய விசாரிச்சா மகமாரி யாருன்னு தெரியும் சொல்லி சனி பகவான் இருக்கிறாரு. எம்மா பாப்பா போற புள்ள கொஞ்சம் நில்லு, இங்க வாங்க. நீ இந்த ஊர் தானா? நான் இந்த ஊர் தான். உண்மையாவா? உண்மையாதான். சரி, தப்பு கிடையாது. எம்மா இந்த ஊருங்கிறியாச்சே, எவ்வளவு நாளா இந்த ஊர்ல இருக்கிற நீனு? நான் பிறந்தது இங்கதான் இருக்கிறேன். பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் இங்கதான் இருக்கிறேங்கிற. நான் ஒரு புள்ளைய தேடி வந்திருக்கிறேன். அந்த புள்ள பேரை சொன்னா உனக்கு விவரம் தெரியுமா? தெரியும். இந்த ஊர்ல மகமாரின்னு ஒரு புள்ள இருக்கிறாளாமே, அந்த மகமாரி உனக்கு தெரியுமா? ஒரு மகமாரில நம்ம ஊர்ல இல்லைங்க. அதெல்லாம் 10-15 கிடக்குது. 10-15 கிடக்குதா? தெருவுக்கு ஒண்ணு, வீதிக்கு ஒண்ணு, சந்துக்கு ஒண்ணு, பொந்துக்கு ஒண்ணு, நிறைய இருக்குதுங்க. உங்க ஊர்ல இப்ப மகமாரின்னு மாரியம்மான பேர் வச்ச புள்ளி நிறைய இருக்கு. பேரு நிறைய வைக்கிறதால சந்தேகம் ஏற்படுது. எம்மா பாப்பா, நீ இந்த ஊர் தான் சொல்ற. இந்த ஊர்ல மாரிமான்னு பல பேர் இருக்கு. அதனால உனக்கு தெரியலங்கிற. சரி, ஆண்டி வண்ணான் மகள் என சொல்லக்கூடிய அந்த புள்ள பேரு மாரிமா, அவள உனக்கு தெரியுமா? ஐயா, இந்த ஊர்ல மாரிமான அந்த புள்ள இருக்கிற. ஆமா, அந்த புள்ளைக்கு சாதி சனமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீ அந்த புள்ளைக்கு என்ன வேணும்? நான் என்ன வேணுமா? ஏமா, நான் ஏதோ ஒரு விதத்துல அந்த புள்ளைக்கு சொந்தக்காரன். அதெல்லாம் உனக்கு நான் கேட்கல. அந்த புள்ளைய உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன வேணும் அந்த புள்ளைக்கு? அட, நான் அந்த புள்ளைக்கு தூரத்து சொந்தங்கிறல. தூரத்து சொந்தம்? ஆமா. அது அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? நான் தூரத்து சொந்தம்தாங்கற. அவ்வளவுதானா? மாமா இல்லையே, மச்சானா இல்லையே, சித்தப்பனா இல்லையே, பெரியப்பனா இல்லையே, ஆயாவா? என்ன ஒரு ஆம்பளை பார்த்து ஆயாவான்னு கேக்குறவன் நீ யாருன்னு சொன்னதே தெரியும். எப்பா, அவரு ஒரு தேவர், நானும் ஒரு தேவாதி. அதனால நாங்க ஏதாவது பலவிதமான விஷயங்கள் பேசுவோம். உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன பேச மாட்டேன்? அப்புறம் என்ன? நீ யாரியா சொன்னதே தெரியும். சரி, நான் பேரை சொல்றேன்.
உங்க பொண்ணை உங்க வீட்டுல படிக்க வச்சிருக்காங்களா? 8வது பாஸ். 8வது பாஸா? ஆமா. அப்ப நான் சொல்ல நீ கூட்டிக்கு சொல்லு என்னது? இப்ப தம்பி பாப்பா 6:45 6:45 ஒரு அரை ஒரு காலு மொத்தம் எவ்வளவு ஆகுது? ஒரு வெட்டு கூட ஆகுதுங்க. ஒரு வெட்டு கூடயா? எடா உடனே கடற்கரை குப்பையா கூட்ட சொன்னிச்சு. மொத்தம் எவ்வளவு ஆகுதுங்கிற? 7.5. அந்த 7.5 நாட்டு சனி பகவான் நான் தான். சனியனே இல்லை என்னது? என்னடா இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய தேவரு, என்னை பார்த்தா ராஜாதி ராஜனா இருந்தாலும் ஆறாங்கயிறு மணிமகடத்தோடு ஆண்டு வந்த எப்படியாப்பட்ட ராஜாதி ராஜனா இருந்தாலும் நான் போய் நின்னாலே அவன் பயந்துகிட்டு ஓடுவான். நீ இவ்வளவுதானாங்கிறியாச்சு, இதெல்லாம் அந்த மாரியாய் பண்ற வேலை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்பதாக சனி பகவான் அதி வேகமாக போனவுடனே மகமாரி சும்மா இருப்பாளா? எப்பா சனி பகவானே, நீ தேடி வந்த அந்த முத்து மகமாரி நான் தான் சொன்னதும் கையில வச்சு இந்த உருமாலை எடுத்துக்கொண்டு அவை 8 அடி வைக்க ஒரு ஆளமா இன்பமுள்ள சனி பகவான். ஆமா, சனி பகவான் 8 அடி வைக்கிறாரு. இந்த மகமாரி நில்லுமான்னு சொன்னா மாரியாய் நில்லுன்னு சொன்னதும் சனி பகவான் இருக்கிறாரு. மாரிமா நீதான் மாரிமாங்கிற, உன்னை நான் பிடிக்க வரேன், ஏன் நில்லுங்கிற? என்ன காரணம்? நீங்க நான் தலை குளிச்சு 6 நாள் ஆகுது. இல்லை, தலை குளிச்சு 6 நாள் ஆகுதுன்னா இப்படியாப்பட்ட சமயபுரத்துல அந்த கையில உனக்கு மஞ்சள் கிழங்கு இருக்கு, குளிக்க போறேங்கிற, அப்புறம் என்ன தலை குளிச்சு 6 நாள் ஆகுதுங்கிற? உனக்கு இன்னும் புரியலையே? ஐயா நான் தலை குளிச்சு 6 நாள் ஆகுதுயா. ஏன் தலையெல்லாம் புண்ணா இருக்கா? இல்லையா, பள்ளிக்கூடயா. பள்ளிக்கூடமா? என்ன புள்ளைய பார்த்தா 16 வயசு இருக்குமா இருக்கு? இந்த நேரத்துல பள்ளிக்கூடம் போறங்கிறிய? என்ன முதியார் கல்வி படிக்கிறியாமா? இல்லையா, உனக்கு இன்னமும் தெரியலையா? புரியலையே. என் வீட்டுக்கு தூரம்யா. ஆமா, வீட்டுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குமா? சமயபுரத்துக்கு இந்த புள்ள வீட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கும். விளக்கம் புரியல, வீடு ரொம்ப தூரங்கிற, பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற, தலை குளிக்கலங்கிற, எனக்கு ஒண்ணு விவரம் புரியலம்மா. பள்ளிக்கூடயா? அதுவும் தெரியல உனக்கு? தெரியலையே. இவ்வளவு சொல்லி புரியலன்ற. தீட்டியா? ஓ, அவங்க அப்பா அம்மா யாராவது செத்துருப்பாங்க, அதான் தீட்டுங்குது புள்ள. ஏமா பயப்படாத, தலையை குளிச்சுட்டு வா, தீட்டுக்கு தேய்ஞ்சு போவோம், அதுக்கப்புறம் உன்னை நான் பிடிக்கிறேன். ஐயா தீட்டு அந்த தீட்டு கிடையாது, பெண்களுக்கு வரக்கூடிய மாதம் வரக்கூடிய தீட்டியா? ஓரம் ஒதுங்கி போ. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம், இந்த புள்ள இவ்வளவு தூரம் சொன்னது மாதம் குளிக்கக்கூடிய மாத விளக்கு வந்து விட்டது என்பதா ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா உன்னை நான் என் பக்கத்துல விடுவா? இப்ப புடியா? வேணாம். இப்ப நான் பிடிச்சேனா உனக்கு பிடிக்க வந்த சனி என்ன, எனக்கு சூதக சனி எனக்கூடிய சொல்ல சனி பிடித்து என்னை நானே அடித்துக் கொள்வேன். அதனால வேணாம் கொஞ்சம் நவருமான்னு சொன்னான். சனி பகவான் இருக்கிறாரு, சிவபெருமான் சொல்லிட்டாரு பிடிச்சிட்டு வர சொல்லி. இந்த புள்ள என்னடா இவ்வளவு வேலை செய்யுது, நம்ம பிடிக்காத போகக்கூடாது. எம்மா இன்னைக்கு 6 நாள், நாளைக்கு 7 நாள், நீ 7வது நாளுங்கிற. நான் காலையிலே வரேன், நீ தயாரா ரெடி ஆகி தயாரா இரு. வந்துரு. தலைமுறையா? காலையிலே வரம்பா. காலையிலே வராத வேண்டாமா? ஏன்? நான் 4 வீட்டுக்கு போயிட்டு சரி மாரியாய் முத்துன்னு பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். காலையில வர வேணாம். சரி, ஏதோ காலையில நீ வௌத்த கழுவுறதுக்கு 4 வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறேங்கிற, அப்படி என்றா அந்தி சாயு நேரம் அப்பயும் வராத. சாயங்கால நேரத்துல வராதம்மா. ஏன்னா மாடு கண்ணுலாம் அந்த நேரத்துல வர நேரம், நானும் கண்ணு குட்டியா சேர்ந்து பால் குடிப்பேன். ஓஹோ, சரி. அப்ப எப்பதான் வரணும்? உச்சி 1 மணி நேரம், ஒரு கால் புடி ஒரு கால ஒட்டுற நேரம். இதான் என் வீடு. நேரா அந்த இடத்துக்கு வந்துரு. சரி, நான் உன்னை பிடிச்சிடுறேன். இந்த வார்த்தையை மகமாரி சொன்னதும் மகமாரி தாயா என்ன சொல்றா? நல்லா உச்சி 1 மணி நேரம், ஒரு கால் பொடி ஒரு கால ஒட்டுற நேரம். இதோ வேப்ப மரத்துக்கு வடபுறமா இருக்கக்கூடிய என்னுடைய குடிசை இதுதான், என் வீடு இதுதான், வாமான்னு சொல்லி மகமாரி சொல்றா. மகமாரி வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்ல. தலை குளிக்க கூடாதா? தீட்டா? சனி பகவான சமயபுரத்துல இருந்து துரத்தணும் என்பதாக எப்படியோ வார்த்தைகளை பேசி சனி பகவான் தன்னுடைய இல்லற மார்க்கமாக சென்றார். மறுநாள் காலையிலே விடிந்தவுடனே அந்த சனி பகவான் எழுந்தரித்து சமயபூரம் தேடியாதா